சாரி மேடம், ஸ்டேஷன்ல இருந்தா யூனிஃபார்ம்ல இருக்கணும்னு ஃபார்மாலிட்டிஸ். காஃபி சாப்பிட்றீங்களா? வேண்டாம் சார். தென் கூல் ட்ரிங்க்ஸ்? இல்ல ஒன்றும் வேண்டாம் சார், தேங்க்யூ. ரிலாக்ஸா இருங்க, உட்காருங்க மேடம். சார் உங்க என்கொயரி கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சிட்டிங்கன்னா நான் வீட்டுக்கு போயிடுவேன். ஒரு 10 மினிட்ஸ் மேடம், ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்கு, பார்த்துட்டு வந்துடுறேன். ப்ளீஸ் உட்காருங்க. ப்ளீஸ் மேடம் உட்காருங்க. யோ சார் இங்க வாயா. எல்லாம் முடிச்சிட்டியா? இப்போ முடிச்சிடலாம் சார். ஏயா முன்னாலே முடிச்சு வச்சிருக்கோண்டாமா? சார் ஒரு 5 நிமிஷத்துல முடிஞ்சிடும் சார். சார் இந்த அபிநயா தானே சார் முதல் குற்றவாளி? அதுல என்ன உனக்கு சந்தேகம்? சீக்கிரமா போய் டைப் பண்ணுங்க சார். வேலைக்கு போய் சாரி மேடம், உங்களுக்கும் ரஞ்சினிக்கும் இடையில ஏதாவது கருத்து வேறுபாடு? அப்படி எதுவும் இல்லை சார். ஓகே. இல்ல எதுக்கு கேக்குறேன் அப்படின்னா, உங்க ஹஸ்பண்ட் அவங்க அப்படி கல்யாணம் எதுவும் இல்லை சார். ஏன்னா நானே ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போய் இந்த மேரேஜுக்கு சம்மதம் சொல்லி எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லைன்னு கையெழுத்து போட்டு எழுதி கொடுத்துட்டு வந்திருக்கேன் சார். அடடே, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இவ்வளவு போல்டா இருக்கிற நீங்க எப்படி மேடம் ரெண்டாவது கல்யாணத்துக்கு சம்மதிச்சீங்க? அவங்க லைஃப் வேற, என் லைஃப் வேறன்னு நான் தெளிவான முடிவு எடுத்துட்டேன். அதான். ஓகே ஓகே. சம்பவம் நடந்தப்போ நீங்க எங்க மேடம் இருந்தீங்க? எனக்கு மனசு சரியில்லைன்னு சொல்லி நானும் என் ஃப்ரெண்ட் உஷாவும் கும்பகோணம் கோயிலுக்கு போயிருந்தோம் சார். ஓஹோ. சார் அப்படியா சார்? சார் எப்ப சார்? ஓகே சார், ஓகே சார். சாரி மேடம், எதிர்பாராத விதமா ஒண்ணு நடந்துருச்சு. தொல்காப்பியனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. வாட்? தொல்காப்பியனை அரெஸ்ட் பண்ணிட்டீங்களா? ஏன் சார் அவரை அரெஸ்ட் பண்ணணும்? என்ன சொல்றீங்க மேடம்? சார் இந்த கொலைக்கு அவருக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. ப்ளீஸ் அவரை ரிலீஸ் பண்ண சொல்லுங்க. மேடம் அது என் கையில இல்ல. அரெஸ்ட் பண்ணி கஸ்டடியில வைக்கிறதுக்காக ஜட்ஜி கிட்ட கொண்டு போயிட்டாங்க. இதுல நாங்க எதுவும் பண்ண முடியாது மேடம். தொல்காப்பியன் வெளியே வரணும்ல? ஆமா சார். சார் அவர் அப்பாவி, அவர் எதுக்கு சார் உள்ள இருக்கணும்? வேணா ஒண்ணு பண்ணுங்க மேடம், ஜட்ஜி கிட்ட நீங்களே வந்து அந்த தொல்காப்பியன் ஒரு அப்பாவி, அவருக்கும் இதுக்கு எந்த சம்பந்தம் இல்லைன்னு சொல்லுங்க. ஜட்ஜி ஒருவேளை அவரை வெளியே விட்டாலும் விடலாம். அது எப்படி சார்? அந்த ஜட்ஜி பத்தி உங்களுக்கு தெரியாது மேடம், ரொம்ப வித்தியாசமானவர். அதிரடியா பல தீர்ப்புகளை கொடுத்திருக்கிறாரு. நீங்க சொல்றது சரின்னு பட்டா தொல்காப்பியனை வெளியே விடுறதுக்கு வாய்ப்புண்டு. சார் அந்த தொல்காப்பியனுக்கு இந்த கொலைக்கு எந்த சம்பந்தமும் இல்லாதப்போ எதுக்கு சார் அவரை அரெஸ்ட் பண்ணணும்? மேடம் இது நமக்கு தெரியாம நம்ம கைமீறி நடந்த விஷயம். நான் சொல்ற யோசனை பிரகாரம் பண்ணா ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்புண்டு. வேணா ட்ரை பண்ணி பாக்குறீங்களா? பண்றேன் சார். தொல்காப்பியனுக்காக நான் ஜட்ஜி கிட்ட வந்து எனக்கு தெரிஞ்சது எல்லாமே சொல்றேன். சரிங்களா? ஓகே ஓகே மேடம், நான் இப்பவே ஜட்ஜிக்கு ஃபோன் பண்ணி வெயிட் பண்ண சொல்றேன். நம்ம போறதுக்குள்ள ரிமாண்ட் பண்ணிட்டாருன்னா பிரச்சனை பெருசாயிடும். நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. 5 மினிட்ஸ். ஹலோ சார், வணக்கம் சார். நான் இன்ஸ்பெக்டர் விஸ்வநாத் பேசுறேன் சார். எல்லாம் ரெடியா இருக்கு சார். ஓ சரிங்க சார், 10 நிமிஷத்துல வந்துடுறேன் சார். ஆமா சார், ஃபர்ஸ்ட் அக்யூஸ் லீடு தான் சார். சரிங்க சார், உடனே வந்துடுறேன் சார். ஓகே சார். நான் ஜட்ஜி கிட்ட பேசிட்டேன். அவர் உடனே வர சொல்லிட்டாரு. அங்க வந்து உங்களுக்கு தெரிஞ்ச விவரங்கள்லாம் சொல்லுங்க, முயற்சி பண்ணி பார்ப்போம். அந்த கால் டாக்ஸி இருக்கு, அதுலயே போயிடலாம். ஓகே வா, ரெடி பண்ண. என்னையா முடிஞ்சிருச்சா? முடிஞ்சிருச்சு சார். எல்லாம் நான் சொன்ன மாதிரி தான் ரெடி பண்ணிருக்கேன் சார். ஓகே. பரத் சார், எந்த ஃபோன் வந்தாலும் அட்டன் பண்ண வேண்டாம். ஓகே சார். யார் வந்து கேட்டாலும் எங்க போயிருக்கேன்னு சொல்லாது. சொன்ன விஷயத்தை ஜாக்கிரதையா ஹேண்டில் பண்ணணும். நான் ஜட்ஜை பார்த்து வந்துடுறேன். ஓகே வாங்க. ஓகே சார். ஓகே சார். போலாமா மேடம்? ப்ளீஸ்.
நீங்க கால் டாக்ஸில வந்துருங்க மேடம். சார் வண்டி எடுப்பா. ஓகே சார். ஏறு. வாங்க மேடம், உட்காருங்க. என்னம்மா இவ்ளோ நேரம் ஆகுது, அக்கா இன்னும் காணோம்? சீக்கிரம் அனுப்பிடுவோம்னு சொல்லிட்டு தாண்டி கூட்டிட்டு போனாங்க. என்னங்க வாங்க. இவ்ளோ நேரம் ஆயிடுச்சு, என்னடி பண்றது? அக்கா ஒரு போனாவது பண்ணிருக்க கூடாதா? ச்சே. சாந்தி, உஷா, என்னம்மா இந்த நேரத்துல வந்திருக்கீங்க? என்ன விஷயம் அமைதியா இருக்க? ஏதாவது பிரச்சனையா? அவரை தொல்காப்பியில போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுச்சான். எனக்கு என்ன பண்றதுன்னு புரியல. அதான் உஷாவை கூட்டிட்டு இங்க வந்தேன். என்னங்க சொல்றீங்க? என்ன தொல்காப்பியனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்றீங்க? என்ன உஷா இது நிஜமாவா? ஆமா ஆனந்தி. என்ன நடக்குதுன்னு புரியலையே. அபி அக்காவை போலீஸ் வந்து ஸ்டேஷன் கூட்டிட்டு போறதை இப்பதான் அம்மா சொன்னாங்க. என்ன சொல்றீங்க? அபி எதுக்கு போலீஸ் கூட்டிட்டு போனாங்க? ஏதோ சில கேள்விகள் கேட்கணுமா? சாதாரண விசாரணை தான், 1/2 மணி நேரத்துல முடிஞ்சிடும், உடனே அனுப்பி வைக்கிறோம்னு சொன்னாங்க. என்ன பைத்தியக்காரத்தனம் இது? அவங்க கூப்பிட்டா அபி உடனே போயிடுறதா? என்ன உஷா பேசுற? போலீஸ் வந்து கூப்பிட்டா மறக்க முடியுமா? அவங்க தான் உடனே அனுப்பி வச்சிடுறேன்னு சொல்லி ரொம்ப டீசெண்டா கூட்டு போயிருக்காங்களே. அபி அக்கா தான் ஒன்னும் பயப்பட வேண்டாம், நான் போயிட்டு உடனே வந்துடுறேன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்ல ஆனந்தி, போலீஸ பத்தி உங்களுக்கு தெரியாது. அவங்க காரியம் ஆகணும்னா அவங்க இப்படிதான் டிப்ளமேட்டிக்கா டீல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா அவங்க குணத்தை காட்டுவாங்க. அவங்க தான் நேரங்கிட்ட நேரத்துல வந்து விசாரணைன்னு சொல்லி அவைய கூட்டிட்டு போனா நீங்களும் அவளை போக விட்டுடுறதா? ஏன் ஆனந்தி, நீயாவது அவைக்கு துணையா போயிருக்கலாம்ல? இல்ல உஷா, நான் அப்ப வீட்ல இல்ல. இப்பதான் அம்மா சொல்லி எனக்கு அந்த விஷயமே தெரியும். ஆளு வந்தவரு ரொம்ப நல்லவரா தெரிஞ்சாரு. உஷா, நீ எதுக்கு தேவையில்லாம பயப்படுற? ஆண்டி, உங்களுக்கு இந்த சூதுவாதெல்லாம் தெரியாது. போலீஸ்காரங்களோட அப்ரோச் எல்லா நேரத்திலயும் ஒரே மாதிரி இருக்காது. எனக்கு என்னமோ அவங்க ஏதோ ஒரு திட்டத்தோட தான் அபிய கூட்டிட்டு போயிருக்காங்களோன்னு தோணுது. என்ன விஷயம் சொல்ற? இந்த மாதிரி எல்லாம் நிறைய நடக்குது ஆனந்தி. என்ன இது, இவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்கும்போது இத்தனை பேர் இருக்கீங்க, ஒருத்தருக்காவது எனக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்தை சொல்லணும்னு தோணுச்சா? சரி, உங்களுக்கு தான் தோணல. அட்லீஸ்ட் அபிக்காவது அவ எப்படி போனா? அவங்க வந்து விசாரணைன்னு சொன்னா இவ அவங்க பின்னாடி போயிடுறதா? ஆனந்தி, உஷா பேச பேச எனக்கு உடம்பெல்லாம் பதறுது. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் என்னாச்சு ஏதாச்சும் பாருங்க. ஆண்டி, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நாங்க இப்பவே போறோம். ஆனந்தி, இவங்க எல்லாம் எங்கே இருக்கட்டும், நீயும் மனோகரும் என் கூட வாங்க. நம்ம போய் அபியை பார்த்துட்டு வந்துடலாம். சாந்தி, நீங்க ஒரு ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு போயிடுங்க. போயிட்டு வந்துடுறோம் ஆண்டி. வாங்க. சாரதா, பொண்ணு ஆயிருக்கதில்ல? ஒன்னும் ஆகாதுக்கா. எக்ஸ்கியூஸ் மீ சார். சார், என்ன இப்படி தூங்குறாரு? சார். சார், யாருமா? யார் வேணும்? சார், என் ஃப்ரெண்ட் அபியை நீங்க எங்க என்கொயரிக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க. நாங்க அவளை பார்க்கணும். அபியா? யார் அது? யோ யோ, இங்க அபின்னு யாராவது ஒரு பொம்பளைய கூட்டு வந்தீங்களாயா? சார், என்ன சார் இப்படி பேசுறீங்க? இந்த ஸ்டேஷனுக்கு தான் என்கொயரின்னு சொல்லி கூட்டிட்டு வந்திருக்கீங்க. அவங்க பேர் அபிநயா, கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி வச்சிருக்காங்க. ஆமா ஆமா, ஒரு பொம்பளைய கூட்டு வந்தாங்க. சார், என்ன சார் நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? போலீஸ்காரங்கன்னா என்ன வேணாலும் பண்ணுவீங்களா? ராத்திரிக்கு மேல ஒரு பொண்ணை என்கொயரின்ற பேர்ல போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வரக்கூடாது. இது தப்பில்ல நீங்க பண்ணது. ஏமா, எங்ககிட்ட ரூல்ஸ் பேசுறியா நீ? ஆமா சார், ரூல்ஸ் தான் பேசுறோம்.
போலீஸ் உங்ககிட்ட ரூல்ஸ் பேசாம வேற யார்கிட்ட பேசுறது? என்னது ரூல்ஸா? சார் சட்டத்தை காப்பாத்துறதுக்காக தானே நீங்க எல்லாரும் இருக்கீங்க. சாயந்தரத்துக்கு மேல ஒரு லேடிய போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வரது தப்புங்கிறது சட்டம். ஏமா உன்னை பார்த்தா விசாரிக்க வந்த மாதிரி தெரியல, ஏதோ வம்பு வழக்கு வந்த மாதிரி தெரியுது. சரி சார், நாங்க அபிய பாக்குறதுக்காக தான் வந்திருக்கோம். எங்க அவங்க? இந்த பாருமா சார், அனாவசியமா அவங்ககிட்ட பேசிட்டு இருக்காதீங்க சார். இந்தாம்மா, ஒரு லேடி வந்தாங்கம்மா, 10 நிமிஷம் விசாரணை பண்ணி அவங்கள அனுப்பிச்சாச்சுமா. போங்கம்மா. திருப்பி அனுப்பிச்சாச்சா? இங்க பாருங்க சார், ஏதோ ஒரு பதில சொல்லி எங்களை இங்க இருந்து அனுப்பணும்னு பேசாதீங்க. நாங்க இப்ப வீட்ல இருந்தா வந்துட்டு இருக்கோம். அபி இன்னும் வரலையே. வந்திருப்பாங்கம்மா, போய் பாருங்கம்மா. சார், இப்படி பொறுப்பே இல்லாம பதில் சொல்லாதீங்க சார். அபியை எப்போ அனுப்பினீங்க? யார் கூட அனுப்பினீங்க? அவங்க போய் எவ்வளவு நேரம் ஆச்சு? எல்லாத்தையும் கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. என்னத்தம்மா விவரமா சொல்றது? 2 பேரும் பிரச்சனை பண்றதுக்கு வந்திருக்கீங்களா? அவங்க தான் போயாச்சுன்னு சொல்றேன், பதிலுக்கு பதில் பேசுறீங்க, கேள்விக்கு மேல கேள்வி கேக்குறீங்க. போங்க வெளியில. சார், இப்ப எதுக்கு சார் கத்துறீங்க? யாருக்கு ஏன் மரியாதை இல்லாம பேசுறீங்க? பேசாம வெளில போ. சார், இங்க பாருங்க. ஏன் மரியாதைங்க? சார், இருங்க சார். ஒரு லேடிஸ் கிட்ட எப்படி இருக்கு? வெளில போங்க. போலாம், வாங்க. சொல்லிட்டே இருக்கேன், பேசுங்க. சும்மா ஏன் கத்துறீங்க? போங்கம்மா. பெருசா வந்துட்டாங்க. ஓ, நான் போவீங்களா? நீ வாடா, முறைக்காத. வந்துட்டாளுங்க. இன்னும் கொஞ்சம் கூட வாடா, பிரச்சனை பேச உஷா, this is too much, உஷா. என்னது இது? இப்படி பேசிட்டு இருக்காங்க? ஆனந்தி, நீ கத்தாம இருக்கியா கொஞ்சம்? நீ இப்ப என்ன பண்றது? இரு, நான் ஆண்டிக்கு ஃபோன் பண்றேன். அபி வந்திருக்காளான்னு. ஒருவேளை வீட்டுக்கு போயிருக்காளோ என்னமோ. ஹலோ, ஹலோ ஆண்டி, நான் உஷா பேசுறேன். என்ன உஷா, என்னாச்சு? ஆண்டி, அபி வீட்டுக்கு வந்திருக்காளா? இல்லையே. என்ன எங்கிட்ட போய் கேக்குற? ஏதாவது பிரச்சனையா? இல்ல, பிரச்சனையெல்லாம் ஒண்ணும் இல்ல ஆண்டி. பின்ன ஏன் உஷா இப்படி கேக்குற? இல்ல ஆண்டி, ஆக்சுவலா கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சா, அபி ஒருவேளை வீட்டுக்கு வந்திருப்பாளோன்ற டவுட்ல தான் நான் ஃபோன் பண்ணினேன். வேற ஒண்ணும் இல்ல. இப்ப நீங்க எங்க இருக்கீங்க? நாங்க இன்னும் போலீஸ் ஸ்டேஷனுக்கே வரல ஆண்டி. பாதி வழியில தான் இருக்கோம். கண்டிப்பா அபியை கூட்டிட்டு வந்துருவோம் ஆண்டி. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. சரி, நான் வச்சிடுறேன் ஆண்டி. என்ன? அபி இன்னும் வரலையாம். இவனுங்கள ஆனந்தி, ஆனந்தி ப்ளீஸ் ப்ளீஸ் ஆனந்தி ப்ளீஸ் கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். இந்த போலீஸ்காரங்க கிட்ட பேசி ஒரு பிரயோஜனமும் இல்ல. நீ டென்ஷன் ஆகாம இரு. சரி, இப்ப என்ன பண்றது? வாங்க மேடம். என்ன சார், தொல்காப்பி எனக்கு காணோம். இங்கதான் எங்கேயாவது ஜீப்ல உட்காந்துருப்பாரு மேடம். நான் சொல்ற மாதிரி கேளுங்க மேடம். தொல்காப்பியனை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு முன்னால நாம போய் ஜட்ஜை பார்த்துடலாம். ஏன்னா ஜட்ஜு கிட்ட ப்ரொடியூஸ் பண்ணி ஜட்ஜு ரிமைண்ட் பண்ணிட்டாருன்னா நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. அப்புறம் பேசி பிரயோஜனம் இல்லை. இங்கே இருங்க, பார்த்துட்டு வந்துடும். சார், அந்த லேடி அக்யூஸ்ட் பேர் என்ன சொன்னீங்க? அபிநயா சார். கூப்பிடுங்க. எஸ் சார். சார், இங்க வாங்க. வணக்கம் சார். சார், மிஸ்டர் தொல்காப்பின்னு ஒருத்தரை இந்த கேஸ் விஷயமா அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக அவர் ரொம்ப நல்லவர் சார். எனக்கு நல்லா தெரியும். என்னோட நல்ல ஃப்ரெண்ட் சார். தயவு செஞ்சு அவரை ரிமாண்ட் பண்ணிடாதீங்க சார். இந்த மாதிரிமா, இந்த மாதிரிலாம் இங்க பேசக்கூடாது. அதுக்கான இடம் இது இல்ல, புரிஞ்சுதா? போலீஸ் உங்ககிட்ட கடுமையா நடந்துக்கிட்டாங்களா? புரியல சார். அதாவது உன்னை விசாரிக்கும் போது போலீஸ் உங்ககிட்ட கடுமையா நடந்துக்கிட்டாங்களா? தொந்தரவு கொடுத்தாங்களா?
அதெல்லாம் இல்லை சார், அவங்க ரொம்ப மரியாதையாக தான் நடந்துட்டாங்க. சார், அந்த தொல்காப்பியன் விஷயமா தான் நான் சரிம்மா, உனக்கு 15 நாள் ரிமாண்ட். உன்னை 15 நாள் ஜெயில வைக்க சொல்றாரு. இல்லையா? என்னையா சார்? நான் எதுவும் செய்யல சார். சார், சார் சைன் பண்ணாதீங்க சார். சார், சார் ப்ளீஸ் சார், நான் ஒன்றும் செய்யல சார், ப்ளீஸ் சார். சார் என்ன சார்? சார், சார் எதுக்கு சார் கையெழுத்து போட்டு கொடுத்தீங்க சார்? விடுங்க, விடுங்க, நான் கொஞ்சம் பேசணும், ஒரு நிமிஷம். சார், சார் என்ன சார் இது? சார் சொல்றேன்ல. சார் என்ன சார் நடந்துட்டு இருக்கு? சார் சொல்லுங்க சார், என்ன சார் நடந்துட்டு இருக்கு? எதுக்கு சார் இதெல்லாம்? ரஞ்சினி கொலை வழக்குல நீ தான் ஃபர்ஸ்ட் அக்யூஸ்ட். அதுக்கு தான் அரெஸ்ட் பண்ணிருக்கேன். 15 நாள் ரிமாண்ட். ஜீப்ல ஏத்துங்க வள. ஓகே சார். ஏறுமா, வாமா. ஏறுமா வண்டியில. அக்யூஸ்டா? வாமா. நான் அக்யூஸ்டா? வாங்குறேன்ல. விடுங்கம்மா. சார், சார் நான் ஒன்றும் கிரிமினல் கிடையாது சார். நான் ஒன்றும் பண்ணல சார். என்ன எதுக்கு அக்யூஸ்? எந்த அக்யூஸ்டும் தன்னை நியாயமானவங்க தான் சொல்லிக்குவாங்க. ஏறுமா வண்டியில. இல்ல சார், இவ்வளவு நேரம் நீங்க நல்ல விதமா தானே பேசிட்டு இருந்தீங்க. எதுக்கு இவ்வளவு டிராமா போட்டீங்க சொல்லுங்க? என்ன பண்றது? உன்ன மாதிரி அக்யூஸ்ட் எல்லாம் பிடிக்கணும், இப்படி தான் டிராமா ஆட வேண்டியிருக்கு. என்ன பாத்துக்கிட்டு இருக்கீங்க? ஏத்துக்க வண்டியில. இத பாரு, இதுக்கு மேல ஏத்துக்க வண்டியில. இது பாருங்க, நான் ஒன்றும் அக்யூஸ் கிடையாது, நான் ஒன்றும் கிரிமினல் கிடையாது. உங்ககிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்க முடியாது. ஏத்துக்க வண்டியில. ரிமாண்ட் பண்ணிருக்கு. ஏத்துக்க வண்டியில. ஏறுமா. கிடையாது, புரிஞ்சுக்கிட்டீங்களா? இத பாரு, இதுக்கு மேல பேசினா சார்ஜ் பண்ணிடுவேன். ஏறு வண்டியில. ஏன் சொல்றீங்க? போஸ்ட் பண்ணி ஏத்துக்குமா. பேசாத.